ஹாய். இதில் ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். அதை கொஞ்சம் பாருங்கள். ஒரு சில கம்பெனிஸ்ல நிறைய பேர் ரொம்ப நாள் வேலை பண்றாங்க. ஒரு சில கம்பெனிஸ்ல நிறைய பேர் சீக்கிரம் போயிடுறாங்க. ஏன் அப்படிங்கிற அந்த ஆய்வுக்கு அவங்க கண்டுபிடிச்சது, பீப்புள் டோன்ட் குவிட் ஆர்கனைசேஷன்ஸ், பீப்புள் குவிட் பீப்புள். நீங்க ஒரு ஒரு வாவ் தமிழாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாவ் தமிழாலேருந்து நாளைக்கு நீங்கள் வந்து நம்ம வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பணம்ன்றது வந்து ரொம்ப ஒரு சின்ன காரணமாக தான் இருக்கும். அப்போ வாவ் தமிழா மேலே உங்களுக்கு ஏதாவது வருத்தமானா இருக்காது. ஓகே, அப்போ எங்க வருத்தம் இருக்கும்? நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற ஒரு மேனேஜர்கிட்டயோ உங்கள் பாஸ் கிட்டயோ உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கும். அப்போது பீப்புள் டோன்ட் குவிட் ஆர்கனைசேஷன்ஸ், பீப்புள் குவிட் பீப்புள். இப்போ எனக்கும் என் பாஸுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இந்த இடத்துல இருந்துனே இருக்கு வச்சுக்கோங்களேன். நான் அவர்கிட்ட ரெகுலராக கற்றுக்கிறேன். ஓகே, என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு. ஓகே, என் செய்கிற வேலையை மதிக்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பார்த்துட்டிங்களா? நம்ம வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து ஒரே கம்பெனிலேயோ இல்லை ஒரே ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணுவோம். திடீர்னு நம்மளுக்கு சடனாக என்ன ஆகும்னா, இல்லை போதும், இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணது போதும், இதுக்கப்புறம் நம்ம இங்கே வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இந்த வீடியோவில் அந்த சார் சொன்ன மாதிரி சேல்ரின்றது ஒரு மேட்ரே கிடையாது. சேல்ரி வந்து அவங்க இன்க்ரிமெண்ட் போடுவாங்க, போட கட்டி போவாங்க. அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒரு ஃப்யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஃப்யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், நம்மளால் வந்து அந்த இடத்துல நிம்மதியாக வேலை செய்யவே முடியாது. அது எந்த வேலைனா இருக்கட்டும், ஹெச்ஆராக இருக்கட்டும், அட்மினாக இருக்கட்டும், ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், நான் யாரையும் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து நம்ம சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுற ஒரு ஹெச்ஆரோ அட்மினோ நம்மளுக்கான சூப்பர்வைசரோ நம்ம சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்கணும். கேட்டுட்டு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனோ அதுக்கான ஒரு பெஸ்ட்டு ஸ்டெப்போ அவங்க எடுக்கணும். அப்படி எடுக்காத இடத்துல நம்மளால் வேலை செய்ய முடியாது. இது ஏர்லி. ஏன்னா வந்து நான் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன். இந்த ஆஃபீஸில் வந்து இன்னும் ஒரு வாரம் அப்படி தான் வேலை செய்வேன். ஜூலையோட லாஸ்ட் நான் இந்த ஆஃபீஸில் வந்து நான் இப்போ வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு இங்கே எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் நிறைய ப்ராப்ளம் இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உனக்கெல்லாம் எதுக்கு சேல்ரி அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பட் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன், நம்ம வந்து இது எல்லாமே ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பொறுத்துட்டோம். பட் ஆனால் ஒருத்தவங்களை நம்ம சமாளிச்சிட்டோம், இன்னொருத்தவங்க அதே மாதிரி வந்து நம்மளை டாமினேட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த வேலை இல்லைனா போச்சு, நம்ம வேறு வேலை தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதையும் மீறி நம்ம ரிசைனிங் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து எப்படி நடத்துவாங்கன்னா, தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அப்படி சொல்கிறேன்னு, ஹவுஸ் கீப்பிங் அக்காவுக்கு இருக்கிற மரியாதை கூட நம்மளுக்கு இருக்காது. ஆமாம், இது நீங்கள் ஃபீஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் ரொம்ப இப்போது எப்படா அந்த ஜூலை 6 வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயும் பேப்பர் போட்டதெல்லாம் கிடையாது. நான் எங்கள் சாருங்கிட்ட சொல்லிவிடுவேன், எங்கள் டாக்டருங்கிட்ட சொல்லிவிடுவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் எய்ட் நர்ஸில் இருக்கேன். எங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிடுவேன், சார் எனக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு வேலை கிடச்சிருக்கு, ஒரு பெஸ்ட்டான சேலரியில் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவேன். இப்போ நான் செய்கிற கான்ட்ராக்ட் வந்து பேப்பர் போட்டால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் சேலரி வரும்ட்டாங்க. எனக்கு அதனால் பிடிக்கல, நான் சேலரி வரணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கும் இஎம்ஐ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனால் நான் வந்து பேப்பர் போட்டுட்டேன். ஓகே, ரிசைன் கொடுத்துட்டேன். இந்த மாதம் ஜூன் 6 கொடுத்தேன். ஜூலை 6 வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. இந்த சார் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. எங்கள் கான்ட்ராக்ட்லேயும் நான் தப்பு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எதனா ஒரு ப்ராப்ளம், இங்கே வந்து நம்மளுக்கு எதனா ஒரு டார்ச்சர் கொடுக்குறாங்க, நம்ம வேலையை மீறி வேறு எதனா வேலை செய்ய சொல்கிறாங்க, நம்மளுக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது, அந்த வேலையை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்லேருந்து அனுப்புகிற ஆளுங்க கேளுங்க, நாங்கள் எதுக்காக வேலைக்கு அனுப்பிச்சோம்? இப்போ ஃபஸ்ட் எய்ட் நர்ஸ்னால் ஃபஸ்ட் எய்ட் நர்ஸ் மட்டும் வேலை வரட்டு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ அட்மின் வேலை பாரு, ஹெச்ஆர் வேலை பாருன்னா நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? அதுக்கான சேலரி நீங்கள் தரலையே. அதை நம்ம எதிர்த்து கேட்டோன்னா, நீ ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சால் செய்ய மாட்டியா, இங்கே வேலை செஞ்சால் செய்ய மாட்டியா, அதை பேசுறதுக்கு அவங்க ஆள் கிடையாது. இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் வரும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? நம்ம இங்கே பழகியிருப்போம், நிறைய பேர்கிட்ட பழகியிருப்போம். அக்காவா, தங்கச்சியா, பொண்ணா, ஒரு நல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பியா, இந்த மாதிரி அக்கா தங்கச்சிங்க மாதிரிலாம் நிறைய உறவுகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அதெல்லாமே வேணாம், நம்மளுக்கு போதும் இந்த கம்பெனின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறதே இந்த மாதிரி வார்த்தைகள் தான். அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் அதையே நம்ம வந்து நம்ம வேலையாச்சும் சுத்த முடியாது. இதை நம்ம வந்து நம்ம கான்ட்ராக்டில் சொன்னோன்னா அவங்க வந்து சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க.
நான் கேட்குறேம்மா, ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. இதனால தான் வந்து ரொம்ப வந்து இரிட்டேட் ஆகுது. அதனால் வந்து நிறைய பேர் இது கொஞ்சம் பாருங்கள். கான்ட்ராக்ட் நடத்துகிற ஆளாக இருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய மேன் பவர் கொடுக்குறவங்களா இருப்பீங்க. உங்கள் ஸ்டாஃப் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதுக்கான சொல்யூஷன் எப்படி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம ஆள் அனுப்பிட்டோம், உங்கள் கான்ட்ராக்ட் வந்து அப்படியே ரெகுலராக உங்கள் கையிலேயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்புகிற எம்ப்ளாயே நீங்கள் முதல்ல மட்டமாக பண்ணாதீங்க. அந்த மாதிரி தான் இந்த நடந்துகிட்ருக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸில். அதனால் இதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து நிறைய கான்ட்ராக்ட் விட்டு போகிறதுக்கு காரணம் இது தான். வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு வரல. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வார்த்தைகள் சரியா இல்லைன்னா நிறைய வந்து தப்பு நடக்கும். நிறைய பேர் பேசுகிறவங்க பார்த்து பேசுங்க. எல்லாத்துக்கும் அடங்கி போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம வேலை செய்கிறோம், அதுக்கான சம்பளம் தான் நம்ம வாங்குகிறோம். தேங்க்யூ. பாய்.